வெல்கம் பேக் ஃபோக்ஸ். நான் உங்க ஹோஸ்ட் சக்தி. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 11க்கு டாக்டர் பிரன்னர் அவளை வச்சு ரிசர்ச் பண்ணதுனால தான் பவர் கிடைச்சது அப்படின்னு நமக்கு தெரியும். பட் எக்ஸாக்டா அவர் என்ன ரிசர்ச் பண்ணாரு, இவ மட்டும் ஏன் அந்த 11 பேர்ல ஸ்பெஷலா இருக்கிறா, ஒரிஜினலாவே இந்த பவர்ஸ்லாம் எங்க இருந்து வந்துச்சு, டெலிகைனிக் பவரை தாண்டி 11க்கு என்னெல்லாம் பவர் இருக்கு அப்படிங்கிற இந்த 11ஓட கம்ப்ளீட் ஆரிஜின் ஸ்டோரியை இந்த வீடியோல நம்ம மொத்தமா பார்த்துருவோம். யார் இந்த 11 பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்பர் 1க்கு எப்படி பவர் கிடைச்சது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்பர் 1ஓட பவர்ல இருந்து தான் 11க்கே பவர்ஸ் கிடைச்சிருக்கும். 1943ல டாக்டர் பிரன்னரோட ஃபாதர் பிலடெல்பியா எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ப்ராஜெக்ட்ல யூஎஸ் நேவி ஷிப் USS எல்ரிட்ஜ் அப்படிங்கிற ஷிப்பை எனிமியோட ரேடார்ல இருந்து மறைய வைக்கணும். இது நம்ம ரியல் வேர்ல்டுலயுமே இருக்க ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான். யூஎஸ் உண்மையாவே இப்படி ஒரு ப்ராஜெக்ட பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ரூமர்ஸ்லாம் இருக்கு. அந்த ஷிப்போட கேப்டனா இருக்கிறது இப்பொழுது டாக்டர் பிரன்னரோட ஃபாதர் தான். அக்டோபர் 28, 1943ல அந்த ஷிப் மறைய வைக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் கொஞ்சம் தப்பா போய் ஷிப் மறையறதுக்கு பதிலா டெலிபோர்ட் ஆகி வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிருக்கு. அதுதான் டைமென்ஷன் எக்ஸ். அந்த ஷிப்ல இருந்தவங்க எல்லாரையும் டெமோகார்கன் ரொம்ப ப்ரூட்டலா கொன்னுடுது. ஆனா கேப்டன் பிரன்னர் மட்டும் எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. தப்பிச்ச கேப்டன் பிரன்னரோட பர்சனாலிட்டி அண்ட் அவரோட பிளட் டைப்லாம் ரொம்பவே மாறி இருக்கு. இதை இவரோட பையன் மார்டின் பிரன்னர் வந்து ரிசர்ச் பண்ணும்போது தான் அவரோட ஃபாதரோட பிளட்ல இருந்து மைண்ட் ஃபிளையர் பார்ட்டிகல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்றாரு. இந்த ப்ராஜெக்ட்ல ரஷ்யன் ஸ்பையுமே ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் அந்த மைண்ட் ஃபிளையர் பார்ட்டிகல்ஸை தூக்கிட்டு நொவேடா கேவ்ல போய் ஒளிஞ்சுக்கிறான். பட் அந்த மைண்ட் ஃபிளையர் பார்ட்டிகல் இப்படியோ வெளியே வந்து இந்த ரஷ்யன் ஸ்பைய கொன்னுடுது. அரௌண்ட் 1952 1953 இந்த டைம்ல தன்னோட 8th பர்த்டேக்கு அந்த நொவேடா கேவை சுத்தி பாக்குறதுக்காக ஹென்றி உள்ள வரான். கையை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அந்த மைண்ட் ஃபிளையரை டச் பண்ண மைண்ட் ஃபிளையர் அவனை ஹோஸ்ட் ஆக்கிடுது. அது மட்டும் இல்லாம ஹென்றி டைமென்ஷன் எக்ஸுக்கு 12 ஹார்ஸ் டெலிபோர்ட் ஆகி போயிடுறான். திரும்ப வந்த ஹென்ரிக்கு அவனோட பிளட் டைப்லாம் சேஞ்ச் ஆகி சில பவர்ஸுமே கிடைக்குது. அந்த ரஷ்யன் ஸ்பையை தேடிக்கிட்டு வந்த டாக்டர் பிரன்னருக்கு அந்த நவேடா கேவ்ல ஹென்றி விட்டுட்டு போனா அவனோட டெலிஸ்கோப் கிடைக்கும். இதனால ஹென்ரியை தேடுற முயற்சியில டாக்டர் பிரன்னர் இறங்குறாரு. பவர்ஸ் கிடைச்ச ஹென்றி சும்மா இல்லாம அப்பப்ப அவனோட கண்ட்ரோல்ல இருந்து வாய்டுக்கு போறான். அவனுக்கே தெரியாம அங்க இருக்கிற சில்ட்ரன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் ஹர்ட் பண்றா. ஹென்ரியோட மதர் விர்ஜினியாக்கு அவங்கள சுத்தி எதுவுமே சரியில்லை அப்படின்னு 1959ல ஹென்ரியோட மதர் ஒரு நியூ லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃபேமிலியோட சேர்ந்து ஹாக்கின்ஸ்க்கு வராங்க. அங்கேயும் ஹென்றி அடிக்கடி அவனோட கண்ட்ரோல்ல இருந்து பக்கத்துல இருக்கிற கேட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் கொல்ல ஆரம்பிக்கிறான். ஹென்ரியோட மதர் ஹென்றி தான் இதெல்லாம் பண்றான், அவனுக்கு பவர்ஸும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஹென்ரியோட மதரை டாக்டர் பிரன்னர் எப்படியோ ட்ராக் டவுன் பண்ணி அவங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து ஹென்ரிய பத்தியுமே தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கடையில ஹென்றி ஸ்கூலுக்கெல்லாம் போவான். யங் ஜாய்ஸ், யங் ஹாப்பர் அப்படின்னு அந்த சமயம் எல்லாரையுமே மீட் பண்ணிருப்பான். ஹென்ரிய கண்டுபிடிச்ச டாக்டர் பிரன்னர் அந்த கேவ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறது மட்டும் இல்லாம அவனோட பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து ரிசர்ச் பண்ணி அவனோட ஃபுல் பவர்ஸையும் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம் ஹென்றி டைமென்ஷன் எக்ஸ்ல இருக்க கிரியேச்சரான டெமோகார்கனை டாக்டர் பிரன்னருக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறான். டாக்டர் பிரன்னர் ஹென்ரிக்கு இருக்க இந்த பவர்ஸ் எல்லாம் வச்சு ஹென்ரிய ஒரு பிரிசனரை கொல்ல சொல்ல, பட் ஹென்றி அதை பண்ண மாட்டான். இதனால டாக்டர் பிரன்னர் அவனை அபியூஸ் பண்ண ஹென்றி அவனோட கண்ட்ரோல்ல இருந்து அந்த பிரிசனரை கொல்றது மட்டும் இல்லாம டாக்டர் பிரன்னரையுமே அட்டாக் பண்ணிடுவான். அது மட்டும் இல்லாம இனிமே நான் இங்க இருக்க விரும்பல, என்னை வீட்டுக்கே அனுப்பிச்சிருங்க அப்படின்னு வீட்டுக்குமே போயிடுவான். வீட்டுக்கு வந்த ஹென்றி அவனோட பவர்ஸ் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சு மைண்ட் ரீடிங் பண்ண ஆரம்பிப்பான். அதனால எல்லாருக்குள்ளயும் இருக்கிற அந்த டார்க் சீக்ரெட் இவனுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாம ஃபேமிலி டின்னர் அப்ப அவனோட அம்மா விர்ஜினியா தான் ஹென்ரிய டாக்டர் பிரன்னர் கிட்ட புடிச்சு கொடுத்திருக்கா அப்படின்னும் அவங்க மைண்ட ரீட் பண்ணி தெரிஞ்சுப்பா. இதை தெரிஞ்ச ஹென்றி மைண்ட் ஃபிளையரோட ஹெல்ப்பால அவனோட மதர் அண்ட் சிஸ்டரையே கொண்டுட்டு அங்கேயே மயங்கி விழுந்துருவான். மயக்கமான ஹென்ரிய கோமால இருந்து 1 வீக்குக்கு அப்புறம் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சீக்கிரட்டா பிரன்னர் அவனை ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பாரு. அதுதான் ப்ராஜெக்ட் MK அல்ட்ரா. ஹென்ரிய சப்ஜெக்ட் 1ஆ மாத்துறது மட்டும் இல்லாம அவனோட பிளட்ஸ் அண்ட் டிஎன்ஏவை வச்சு மத்த குழந்தைங்க மேலேயும் அப்ளை பண்ணி டாக்டர் பிரன்னர் டெஸ்ட் பண்றாரு. ஆனா எந்த ஒரு குழந்தையும் ஹென்றி அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஹென்ரியும் ரொம்ப அக்ரெசிவா இருக்கிறதுனால அவன் பவர்ஸை யூஸ் பண்ணாம இருக்கிற மாதிரி கட்டுப்படுத்துறதுக்காக சொட்டேரியா அப்படிங்கிற ஒரு சிப்பை அவனோட கழுத்துல போட்டு அந்த லேப்லயே ஒரு சர்வெண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. டெரி ஐவ்ஸ் அப்படிங்கிறவ இந்தியானா யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அந்த சமயம் அவ ஆண்ட்ரி ரிச் அப்படிங்கிறவனை டேட் பண்ணி பிரெக்னன்டாவுமே இருந்திருப்பா. ஆனா இவ பிரெக்னன்டா இருக்கிறது இவளுக்கு தெரியாம இருக்கிற சமயத்துல டாக்டர் பிரன்னரோட ரிசர்ச்சுக்கு வாலண்டியரா டெஸ்ட் சப்ஜெக்டா அந்த MK அல்ட்ரா ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணுவா. அதுல நிறைய மைண்ட் ஆல்டர் பண்ற சைடலிக் ட்ரக் எடுக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம இவளையுமே சென்சரி டிப்ரவேஷன்ல வச்சு ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. டெரி பிரெக்னன்டா இருக்கிறது அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஆண்ட்ரிக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டாக்டர் பிரன்னர் வந்து அவனை வியட்நாம் வாருக்கு அனுப்பிச்சு வச்சிருவாரு. அந்த வாரில அவனுமே இறந்து போயிடுவான். 7 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் டெரி பிரெக்னன்டா இருக்கிறா அப்படின்னு அவளுக்கே தெரிய வரும். ஃபைனலா இவளோட குழந்தை பிறக்கும் போது குழந்தை இறந்து பிறந்துருச்சு அப்படின்னு இவள்கிட்ட சொல்லிடுவாங்க. பட் டெரி அன்கான்சியஸ்ல இருக்கும்போது அந்த
குழந்தை அழுததையும் டாக்டர் பிரன்னர் அவளோட ஆபரேஷன்ல இருந்ததையும் நோட் பண்ணிருப்பா. இதனால தன்னோட குழந்தை இறக்கல, டாக்டர் பிரன்னர் தான் அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு கோர்ட்ல கேஸ் போட ஆரம்பிப்பா. இதுக்காக என்னதான் டாக்டர் பிரன்னருக்கு எதிராக எவிடன்ஸ் எல்லாம் இவ கலெக்ட் பண்ணாலும் கோர்ட்ல இவளால ப்ரூவ் பண்ண முடியாது. இதனால கடுப்பான டெரி கன்னை எடுத்துட்டு பிரன்னரோட லேபுக்கே போய் அங்கிருந்த செக்யூரிட்டியை ஷூட் பண்ணிட்டு ரெயின்போ ரூமுக்கு போய் பார்க்கும்போது அவளோட குழந்தை ஜேன் ஐவ்ஸையும் பக்கத்துல காளி பிரசாத் அப்படிங்கிற இன்னொரு குழந்தையும் பாப்பா. டெரிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படிங்கறதுனால டாக்டர் பிரன்னர் டெரிய எலக்ட்ரோ ஷாக் தெரப்பி கொடுத்து இவளோட மெமரியை எரேஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. பட் அந்த லாஸ்ட் மூமெண்ட்ஸ் மட்டும் டெரிக்கு ஞாபகத்துல இருக்கும். 1979ல லேப்ல மத்த குழந்தைங்களை விட நம்பர் 11 மட்டும் பவர்ஃபுல்லா இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்ட ஹென்றி 11 மேனிபுலேட் பண்ணி அவனோட கழுத்துல இருந்த அந்த சொட்டேரியா சிப்பை வெளியே எடுக்க வச்சு வீக்கான குழந்தைங்களை எல்லாம் கொன்னுடுவான். இது தெரிஞ்ச 11 ஒரு ரிஃப்ட ஓபன் பண்ணி அவனை டிமென்ஷன் எக்ஸுக்கு தள்ளிடுவான். எல்லா டெஸ்ட் சப்ஜெக்டும் இறந்து போயிருக்கிற சமயத்துல 11 நம்பர் 1ஐயே டிஃபீட் பண்ணி இருக்கிறதுனால 11ஓட ஃபுல் பவர் வந்து டாக்டர் பிரன்னர் இதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாரு. 11க்கு ஹென்றி மாதிரியே சைக்கோகினெட்டிக் எபிலிட்டிஸ் இருக்கு. இதனால இவளாலையும் மத்தவங்க பேசுறத ஒட்டு கேட்கறது மட்டும் இல்லாம அதை ரேடியோல பிராட்காஸ்ட் பண்ணவும் முடியும். இவளுக்கு டெலிகினேசிஸ் பவர் இருக்கிறதுனால இவளால ஆப்ஜெக்ட்ஸை மேனிபுலேட் பண்ண முடியும். கண்ணை அசைச்சு டோரை க்ளோஸ் பண்றதா இருக்கட்டும், கையை நீட்டி வேனை தூக்கி போடுறதா இருக்கட்டும், ஆப்ஜெக்ட்ஸை கண்ட்ரோல் பண்றதை தாண்டி ஹியூமன்ஸ் அண்ட் கிரியேச்சர்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஐ மீன் ஹர்ட் பண்ண முடியும். இதை தாண்டி 11க்கு ESP அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் அப்படிங்கிற எபிலிட்டி இருக்கு. ஒருத்தவங்களோட மைண்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றது. இதை தாண்டி இவளால என்னதான் சூப்பர்மேன் மாதிரி பறக்க முடியாது அப்படின்னாலும் ஹல்க் ஜம்ப் மாதிரி அதிகமா ஜம்ப் பண்ண முடியும். இவளோட வீக்னஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்பெல்லாம் பவர்ஸை யூஸ் பண்றாலோ அப்பெல்லாம் நோஸ் ப்ளீடிங் ஆகும். அது மட்டும் இல்லாம உடனே இவளால பவர்ஸை அடிக்கடி யூஸ் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரம் பவர்ஸை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் ரீசார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் பவர்ஸை யூஸ் பண்ண முடியும். 1985ல ஹாக்கின்ஸ் லேப்ல இருந்து தப்பிச்ச 11 இந்த ப்ராஜெக்ட் MK அல்ட்ராவை பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹாப்பர் அவரோட பொண்ணை எடுத்து வளர்க்க ஆரம்பிப்பாரு. அது மட்டும் இல்லாம அபிஷியலா டாக்டர் ஓவன்ஸ் ஜேன் ஐவ்ஸா இருந்த 11 ஜேன் ஹாப்பரா அடாப்டேஷன் பண்ண ஹெல்ப் பண்ணிருப்பாரு. ஹாப்பரோட பொண்ணு ஆல்ரெடி ஒரு கேன்சரால இறந்திருப்பா. அவளோட ஞாபகார்த்தமா அவளோட குழந்தை தலையில இருந்த அந்த பேண்டை தன்னோட கையில எப்பயுமே போட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு. இப்பொழுதுக்கு அந்த பேண்டை 11க்கு கொடுத்து தன்னோட பொண்ணாவே வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. இதுல நான் ஏதாவது டீடைல்ஸ் மிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.